இப்போ 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து படுத்துருந்துருக்காங்க. வேறு இங்கே பாய் விரிச்சு இங்கே படுத்துருக்காங்க. இந்த பாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கை மேலே வந்து பட்டுருச்சாமா. பட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சொடியான்ட்டாங்க வெளியில். இப்போ பார்த்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணி வந்துருக்காங்க. மூளையில் பதுங்கிய விஷ ஜீவனால் அதிர்ந்து போன குடும்பத்தினர். உண்மையாலுமே இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. உண்மையாலுமே இங்கே தப்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் புண்ணியம் தான். கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிருக்காங்க. நூலிலையில் உயிர் பிழைத்த அதிசயம். நான் போதும் உள்ளே வருதுங்களா? உள்ளே வருதுங்களா? மக்கா ஸோ இதான் வந்து ஸ்னேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி டைம் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணி ரொம்ப இருக்கிற பெரிய விஷயம் பாம்பு. இந்தியன் ஸ்னேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற பாம்பு தான். ஸோ கூப்பிட்டு சொல்லி இந்த ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணால் வயசு வந்து இரவு வந்து ரொம்ப கவனமாக இருக்குது. ஈரோடு அடுத்த குமரன் நகர் பகுதியை சேர்ந்த கணேசன் அப்படிங்கிறவருக்கு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகள் இருக்காங்க. இவங்க நள்ளிரவு நேரத்துல வீட்டுல குடும்பத்தோட தூங்கிட்டு இருக்கும் பொழுதுதான் திடீர்னு மாணவியுடைய கைகள் மேல வித்தியாசமான ஒரு உயிரினம் ஊர்ந்து போறதையும் பார்த்திருக்காங்க. உடனே அதிர்ச்சி அடைஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய லைட்டை உடனடியா ஆன் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் சுமார் 6 அடி நீளம் இருக்கக்கூடிய விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு மூளையில பதுங்கி இருக்கிறதையும் பார்த்திருக்காங்க. உடனே பதறி போய் வீட்டை விட்டு வெளியேறி பாம்பு பிடி வீரருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. பாம்பு பிடி வீரர்கள் உடனடியா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பாம்பை பத்திரமா மீட்டு வனத்துறையினர் கிட்ட ஒப்படைச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படி அந்த மாணவி நூலிலையில உயிர் பிழைத்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.